Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் வச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது சிக்கன் கேப்சிகம் மசாலா. இந்த சிக்கன் கேப்சிகம் மசாலா ரெசிபி வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷன். ப்ளஸ் ரைஸ் கூடயும் இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கேப்சிகமோட ஸ்மெல் தான் இந்த சிக்கன்ல வந்து ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப அழகா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. கூடவே புதினாவையும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில். இப்போ நம்மளோட சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 3 பல் பூண்டு, 3 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூட வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட வந்து நம்ம ஒரு தக்காளி அதையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதும் அதை மிக்சியில் இப்படி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் இப்படி ஆனியனை வந்து க்யூபாக டைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆனியனை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி க்யூபாக டைஸ் பண்ண கேப்சிகமே அது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போ அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுவே ஓகே. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சிக்கன் கேப்சிகம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் பொடிசா நறுக்கின மல்லித்தலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிறோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.